Hello friends, welcome to my channel Unga Boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரோல்டு துப்பட்டாவில் காம்போஸ்லாம் வச்சுட்டு எப்படி குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ராக் வந்து பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம துப்பட்டாக்கு ஏற்ற கலரில் நம்ம கரெக்டான லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 மீட்டர் லைனிங் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4 இயர் ஓல்டு பேபிக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃபோல்டு பண்ணி இருக்குது. அது அப்படியே இன்னொரு ஃபோல்டு வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹாஃப்க்கு தான் மார்க் பண்ணுவோம்ல, அதனால 4 பீஸ் வந்து நம்ம கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் விட்த் வந்துட்டு 4 inches, நெக் விட்த் வந்து 2 inches, தென் நெக்கோட டெப்த் வந்துட்டு 4 inches கிராஸில் வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட், ஐ திங்க் அந்த நேம் தான் நினைக்கிறேன், ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன் நினைக்கிறேன். இந்த நெக் டிசைனுக்கு பேர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நெக் வந்து மேக் பண்ணிக்கிறேன். அந்த 4 inches கிராஸில் எடுத்தோட நெக்கு டெப்த்து. அதை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வைடாக வச்சு பண்ணலான்னு பார்த்தேன். பட் குழந்தைன்றதுனால அவ்வளோ வைடாக தேவையில்லை. ஸோ அதுக்காக ஜஸ்ட் நான் அதை லீவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்கு டெப்த்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக நெக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஹாஃப் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். ஹாஃப் டாட் வச்சுட்டு அந்த கார்னரில் நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன்ல, அது வந்து நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து ஒரு வாட்டரை வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்வீட் ஹார்ட் டிசைன் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர்லேருந்து வளைச்சும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அந்த பானைக்கு வருதுல, அங்கேருந்து கூட அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு வளைவு வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஓகேவா? ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த நெக் டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷோல்டர் வித் வந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு ஷோல்டர் வித் பாயிண்ட்டில் இருந்துட்டு 4 inches டவுன். தென் செஸ்டோட வித் வந்து 7 inches வச்சுக்கிட்டு ஆர்ம் ஹோலுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போது ஷோல்டர் பாயிண்ட்டில் இருந்துட்டு கீழே வெயிஸ்டோட ஹைட்டு 9.5 inches வச்சுக்கிட்டு சேம் அதே செஸ்ட்டோட வித்து இருக்குல்ல, சேம் அதே வித்து நான் வெயிஸ்டோட வித்தும் வச்சுக்கிட்டு 7 inches வச்சுக்கிறேன். சைடில் வந்து நாட்டு வச்சுக்கலான்றதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வளர பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்காக இப்போ நான் வந்து நெக்கு வந்து கட் பண்ண போகிறதில்ல. கீழே வெயிஸ்ட் கட் பண்ணுறேன், சைடில் கட் பண்ணுறேன், தென் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறேன். அவ்வளோதான். நெக்கோட வளைவு வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ சென்டர் மட்டும் நாச் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கு அப்படியே ரிமைனிங் இருக்க கிளாத்தில் வெயிஸ்டோட அளவு வந்து 7 inches வச்சோல்ல, அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து கீழே லைனிங் பீஸில் வந்து 18 inches ஹைட் வந்து வச்சுக்கிறேன். இது அப்படியே ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதுவுமே நீங்கள் ஃபோல்டட் சைடில் இருந்துட்டு நீங்கள் வெயிஸ்டோட அளவு வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் 2 பீஸ் வந்து தனியாக கிடைக்கும். ஓகே, தென் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். தென் நான் ஒரு ரொம்ப லாங் பேக்காக ஒரு மேக்ஸி ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மாம்க்கு மட்டும் ஒரு சாரீ வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டட் மேக்ஸி ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அதில் இருக்க லெஃப்ட் ஓவர் கிளாத்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். நிறைய கிளாத் கிடச்சிது. மாம்க்கு மட்டும் ஒரு சாரிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாத் ரிமைனிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். ஓகே, ஸோ அந்த கிளாத் வச்சு தான் இப்போ எடுக்க போகிறேன். பேக் பீஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நான் சேம் மெஷர்மெண்ட்டுக்கே ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்கிட்டேன். லைனிங் பீஸில் மட்டும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஃபுல் சைஸில் அந்த டிசைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே மூடி வச்சு டேப் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்லேயுமே அந்த மார்க் விழுகும். ஸோ அப்படி நம்ம வந்து ஃபுல்லாக சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு மாதிரி டிசைன் இருக்குல்ல, ரோஸ் டிசைன் போட்டிருக்கிறதுனால இதை வந்து சென்டரில் வைக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸை வந்து கட் பண்ணி நான் ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, தென் இப்போ வந்துட்டு நம்ம துப்பட்டா பீஸ் இருக்குல்ல, துப்பட்டா பீஸில் வந்து நம்ம பேக் பீஸை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. பேக் பீஸும் சேம் மெஷர்மெண்ட் தானே, நெக்கு மட்டும் தானே வேறு. ஆக்சுவலாக நெக் வந்து நம்ம அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பீஸ்க்கு அவுட்லைனுக்கு நான் பேக் நெக் வந்துட்டு ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்கொயர் வந்துட்டு நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் அந்த ஷோல்டர் பாயிண்ட்டையும் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். தென் கீழேருந்து மேலே வந்துட்டு ஒரு 2 inchesக்கு வந்து ஹைட் வச்சுக்கிறேன். ஓகேவா? என் வேஸ்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல, கீழே ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த கீழே இருக்க சைடில் இருந்துட்டு
ஒரு 2 இன்ச்சஸ் ஹைட் வந்து மேலே தூக்கி ட்ராப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்லையும் 2 இன்ச்சஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஒரு ஸ்கொயராக போட்டு விட்டுக்கலாம். ஓகே, தென் இப்போ ஷோல்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, நம்ம அங்கேருந்து அப்படியே ஒரு வளைவாக ஒரு கர்வ் வந்து இப்போ நான் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். ஓகேவா, நான் இப்போ அந்த ஸ்கொயர் பாயிண்ட் எங்கே அந்த கார்னரில் மீட் ஆகுது, அந்த கார்னரில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, எந்த பீஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்கொயர் பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம ட்ரா பண்ணோல இந்த அவுட்லைன்லையும் கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த கிளாத் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இது அப்படியே நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஸோ 2 சைடு இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா, தம்ப்நெயில்ல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து saree பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி saree பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கிட்டு நெக்கு மட்டும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். நான் கரெக்டாக அந்த வளைவு கர்வ்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த நெக் டிசைன் வந்து கிடைக்கும். நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும். கேன்வாஸ் இல்லாமல் கூட நம்ம நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்கை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நெக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம நெக்கு கட் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து saree பீஸ் எதுவுமே விலகாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி கிடைக்குன்றதுனால. ஸோ அப்படியே இந்த லைனிங் பீஸ் அப்படியே திருப்பி விட்டுட்டு saree பீஸ்க்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் வந்து கிடைக்குதுல்ல, ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து ஒரு saree பீஸ் ரெடி பண்ணி அதுலேருந்து லெஃப்ட் ஓவர் கிளாத்னு சொல்லிட்டு அதில் எனக்கு பார்டர் ரிமைனிங் இருந்தது, தென் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரிமைனிங் இருந்தது. ஸோ நான் பாப்பாவுக்கு ஸ்லீவ் வச்சுருக்கிறது கூட அந்த saree பீஸில் இருக்க ரிமைனிங் கிளாத் தான். நான் வேணால் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த இருக்க லெஃப்ட் ஓவர் கிளாத்தை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம 2 சைடு நம்ம வந்து இப்போ வச்சு காமிச்சேல அதே மாதிரி பொசிஷனில் இந்த saree பீஸ்க்கு மேலே அந்த கோட் மாடலில் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த பின் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேர்லி ஐ திங்க் 5 rupees நினைக்கிறேன் அந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு. நீங்கள் டெஃபினட்டாக அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி 2 சைட்லேயுமே நான் வந்து கோட் மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளாத்லாம் நீங்கள் பிக்னஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பின் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து நாட் ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் நாட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் வந்து எப்போயுமே கிடைக்கும்ல, நாட் ரெடி பண்ணுவோம்ல எப்பையும். ஸோ அதே மாதிரி நாட் வந்து இந்த மாதிரி திருப்பி ரெடி பண்ணிக்க போகிறேன். இது அப்படியே ஒரு 4 குட்டி குட்டி பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து டோரி வந்து உள்ளே போடுறதுக்காக வந்து ஹூக் மாதிரி வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி 4 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த வளைவை வந்து கரெக்டாக அந்த ரோஸ் டிசைன் இருக்குல்ல அதுக்கு மேலே அந்த கோட் டிசைன் இருக்குல்ல துப்பட்டா பீஸில் கட் பண்ணோம்ல அதை அப்படியே வச்சுட்டு அந்த கர்வ் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லாம் எங்கே வருதோ கரெக்டாக அதே ஷேப்பில் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹூக் வந்து நான் வந்து அந்த ஹூக் ஹோல் இருக்குல்ல அது வந்து நான் வந்து இப்போ வைக்க போகிறேன். இப்போ வேஸ்ட்லேருந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டோம்ல, ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஹூக் ஹோலை வந்து தைங்க. அந்த கோட் சைடு வந்து லே ஆகிற மாதிரி வச்சு தைச்சிட்டு இப்போ அப்படியே அந்த ஹூக் ஹோலை வந்துட்டு அப்படியே அந்த ரோஸ் இருக்குல்ல ரோஸ் டிசைன் சைடில் வந்துட்டு அப்படியே நீங்கள் விரித்து விட்டுருங்க. அந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி 2 ஹோல் கிடைக்கும். ஆப்போசிட் சைட்லையுமே இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா சேம் நான் சொன்ன மாதிரி அதோட பார்டர் பீஸ் வந்து எனக்கு கிடச்சிது. அந்த saree பீஸோட பார்டர் பீஸு அதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 2ஆக ஃபோல்டு பண்ணி அந்த ராய் எட்ஜ் வந்து இப்போ நம்ம தைக்கிற அந்த வளைவு இருக்குல்ல அந்த கோட் பீஸோட வளைவு இருக்குல்ல அப்படியே அந்த கோட் பீஸோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ராய் எட்ஜை மட்டும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம்ல அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அதை டிசைன் அந்த பார்டர் பீஸ் இருக்குல்ல அதை ஸ்டிச் பண்ணிட்டு அந்த பார்டர் பீஸை மட்டும் விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பிளாக் கலர் இருக்குல்ல பிளாக் கலர் டிசைனுக்கு மேலே இப்போ வந்து நான் இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அந்த ஹூக் ஹோல் வந்து கரெக்டாக இந்த ரோஸ் டிசைனுக்கு மேலே இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மாற்றி அந்த பக்கம் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறாதீங்க.
தென் அகைன் அந்த பிளாக் கலர் டிசைனுக்கு மேலே வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு தென் இன்னொரு எண்டு வந்து ஃபோல்டடாக இருக்கும்ல அந்த ரோஸ் கலர் எண்டு அதுலேயுமே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைட்லேயுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னொரு சைடும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஸோ பின்னாடி திருப்பி விட்டோம் அப்படின்னா லைனிங் பீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ லைனிங் பீஸோட ஷேப்புக்கு அப்படியே நம்ம saree பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து நான் வந்து காமிக்கல. பேக் பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு குயிக்காக சொல்கிறேன். saree பீஸ்க்கு மேலே பேக் பீஸோட லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே லைனிங் பீஸை திருப்பி விட்டுட்டு அப்படியே அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா இப்போ பண்ணுறோம்ல இதே மாதிரி லைனிங் பீஸையும் saree பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டையுமே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல பக்கமும் லே பண்ணிகிட்ருக்கணும். ஓகேவா, லைனிங் பீஸ் வந்து ராங் சைடு சரிங்களா. அது மாதிரி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து துப்பட்டா பீஸ் இருக்குல்ல அது ரெண்டுமே உள்ளே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஷோல்டர் வந்து நல்லா 2 ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து 10 inches வச்சுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட வித் வந்து எனக்கு ஒரு 7 inches இருந்தது, அந்தளவுக்கு ஒரு 8 inches இருந்துச்சு. இப்போ ஓப்பன் சைட்லேருந்து 3 inches டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். தென் அகைன் நான் சொல்கிறேன், அந்த saree பீஸில் இருந்த லெஃப்ட் ஓவர் கிளாத் தான் நான் ஸ்லீவுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தென் பாட்டம் ஸ்லீவும் 6 inches வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பஃப் வைக்க போகிறோன்றதுனால நமக்கு தேவையான இன்ச்சஸை விட கொஞ்சம் ஒரு டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்லீவோட சென்டராக நம்ம டாட் பண்ணிக்கிட்டு ஷோல்டரோட அட்டாச் பண்ணுவோம்ல அந்த சென்டரை டாட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 4 inches வந்து டாட் பண்ணிக்கிறேன். 4 inches டாட் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த 4 inchesலேருந்து இந்த பக்கம் 4 inches டாட் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் அப்படியே குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சு வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் சாப்டர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சாப்டர்ஸ் வந்து இந்த வீடியோக்கு வந்து அலோடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிசைன் எந்த டிசைன் வேணுமோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இந்த மாதிரி கீழே பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல அந்த இடத்துல அப்படியே மொத்தமாக பிடிச்சி ஒரு சுருக்கு மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஷோல்டரோட அட்டாச் பண்ணுறதுல ப்ளீட்டாக வச்சுக்கிட்டு பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல அங்கே வந்து சுருக்கு மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல அந்த ஸ்லீவுக்கு அப்படியே மேலே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெட் கலர் லைனிங் பீஸ் தான் நான் வச்சு அட்டாச் பண்ணேன். அந்த லைனிங் பீஸை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டம் ஸ்லீவ் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பார்டராக வர மாதிரி நான் பார்த்து கீழே வந்து நான் மடித்து விடல, மேலே வந்து மடித்து விட்ட மாதிரி பார்டராக வந்த மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்டர் வைக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஸ்லீவ் வந்து இப்போ ரெடி பண்ணோல இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கமும் நம்ம டாப்போட நல்ல பக்கமும் ஷோல்டர் பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனிங் பீஸ் இருக்குல்ல ஸ்கர்ட்டோட லைனிங் பீஸு அதோட சென்டர் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி துப்பட்டாவில் இந்த மாதிரி எனக்கு தேவையான ஹைட்டு ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 23 inches ஹைட் இருக்க மாதிரி நான் வந்து கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 2 சென்டர் பாயிண்ட்டையும் மீட் ஆகிற இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் இப்போ அந்த துப்பட்டாவோட இன்னொரு எண்டு இருக்குல்ல அந்த இன்னொரு எண்டை அப்படியே நம்ம அந்த லைனிங் பீஸோட எண்டோட வச்சு நம்ம அப்படியே ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே சென்டரை பார்த்து ஒரு ப்ளீட் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி துப்பட்டா பீஸையும் நம்மளோட அந்த லைனிங் பீஸையும் அப்படியே வச்சு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஸ்கர்ட் பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி அந்த எண்டை மட்டும் வச்சு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டும் எண்டும் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கோம்ல நடுவில் கிளாத் வந்து ஃப்ளோயியாக இருக்கும்ல அது அப்படியே மொத்தமாக ஒரு ப்ளீட் வந்து சென்டரை பார்த்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா, அந்த பக்கத்துலேருந்து சென்டரை பார்த்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேருந்தும் சென்டரை பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ப்ளீட் வந்து அப்படியே வி ப்ளீட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்குன்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். தென் லைனிங்கோட பாட்டமும் சாரியோட பாட்டமையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீட்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி பண்ணுங்கள், அப்படின்னா ராய்ஜ் வந்து தெரியாமல் இருக்கும் கீழே உள்பக்கம் பார்த்தா கூட.
ஸோ தென் பாட்டம் ஸ்லீவில் நமக்கு தேவையான இன்ச்சஸ் எனக்கு வந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சஸ் வச்சேன். எஸ் 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டேன். தென் ஆம்கோலுக்கு வந்துட்டு 5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு தேவையான இன்ச்சஸில் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கொண்டு வரேன். இப்போ வந்து ராங் சைடில் தைச்சிட்ருக்கோம், நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் நாட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நாட் ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நாட் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தைக்கிற எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். நம்ம சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கு கீழே லைனிங் பீஸை மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே இருக்க saree பீஸை வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வேஸ்ட்டு கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே உள்ளே இருக்க saree பீஸை வந்து தள்ளி விட்டுருங்க. இப்போ லைனிங் பீஸை மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் பீஸை அப்படியே தூக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம 4 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி விட்டோம்ல, அதுக்கு கீழே ஒரு ரேண்டமான பாயிண்டில் இருந்துட்டு saree பீஸ் துப்பட்டா பீஸ் வந்து தைக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே தைக்காமல் இருக்கோ அங்கே வந்து ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. துப்பட்டாவை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்கர்ட் பீஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, தென் அகைன் செக்யூர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டிச்சஸும் நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ பாப்பாவுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். நிறைய யூனிக்கான டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சேனல் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டோரி வந்து குட்டியாக மேக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து முன்னாடி ஒரு 4 ஹூக் ஹோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வழியாக நம்ம ஷூ லேஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிசைனில் நான் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டார் இல்லை ஃப்ளவர் லட்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டிசைன் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு லட்கன் டிசைனும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஒரு சூப்பரான பஃப் ஸ்லீவும் இருக்குது, முன்னாடி ஒரு கோட் மாடலும் இருக்குது, முன்னாடி வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். டெஃபரெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோஸையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறமா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். ஓகே, until then, bye.